எல்லோருக்கும் வணக்கம். இலங்கை நிர்வாக சேவை திறன் அடிப்படையிலான போட்டி பயிற்சி 2024 தொடர்பான இன்னும் ஒரு வழிகாட்டல் செயல்முறையில் சந்திக்கிறோம். 2024 ஜூலை 22 இன்றைக்கு நிதி நடைமுறைகள் தொடர்பான சில விடயங்கள் முக்கியமானவை என்று நான் கருதுகிற பலவினமானவை என்று சொல்லப்படுகிற மிசலேனியஸ் என்று சொல்லுவோமே, இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய பகுதிகள் அதுலேயும் பார்த்தீங்கன்னா அத்தியாயம் 2 அதே தலைப்பிலேயே இருக்குது. அதில் 4வது பகுதியை பலவினமானவை என்று சொல்லித்தான் போட்டுக்கிறார். சரிதானே? இப்போ இந்த பலவினமான விடயங்கள் இருக்கிற நிதி ஒழுங்கு விதி 115 இருந்து நாங்கள் அந்த பகுதியை கதைப்போம். இன்றைக்கு தவற விடப்பட்ட பகுதி நாங்கள் ஏற்கனவே சொன்னது போல் நிதி ஒழுங்கு விதிகளில் 1வது அத்தியாயம் இயலுமான அளவுக்கு அழகாக பார்த்துருக்கிறோம். 2வது அத்தியாயத்தில் அதனுடைய 2வது பிரிவு நட்டங்களும் விட்டு விடுதல்களும் தொடர்பாக 3வது பிரிவு மிகச் சிறப்பாக என்ன அழகாக பார்த்து வச்சிருக்கிறோம். அவற்றிலெல்லாம் கேள்வி வருமாக இருந்தால் நாங்கள் உச்ச புள்ளிகளை எடுக்கக்கூடியதாக இருக்கும். அது எங்களுடைய ஒரு அதிர்ஷ்டம் என்று சொல்ல வேணும். அந்த பகுதிகளை திரும்ப திரும்ப பார்த்து கொள்ளுங்கள். மற்றது நான் உங்கள்கிட்ட பல பேர்கிட்ட கேட்டாலும் எனக்கு கிடைச்ச ஃபீட்பேக் என்பது குறைவாக தான் இருந்தது. ஏனென்றால் முக்கியமாக இந்த பகுதிகள் படிக்க வேணும் என்று சொல்லுங்கள் என்று கேட்டிருந்தேன். நான் அதில் பெரிய அளவுக்கு பின்னூட்டங்கள் கிடைக்க இல்லை. அதுக்கு 2 பேர், குறிப்பாக யூட்டன்னா மற்றது நேசராஜ் 2 பேரும் அதை சொல்லியிருந்தவை. அதுக்கு மேலதிகமாக எனக்கு உங்கள்கிட்ட இருந்து பின்னூட்டங்கள் கிடைக்க இல்லை. அப்போ நான் நினைக்கிறேன் ஓரளவுக்கு நீங்கள் எல்லா பகுதிகளையும் படித்து முடிச்சிருக்கிறீங்க என்று சொல்லி கொஞ்சம் தாபன விதி கோவையில் இந்த அரச இல்லங்கள் தொடர்பான பகுதிகளை பார்த்து கொள்ளுங்கோ. அந்த பகுதி முக்கியமானது. என்ன அரச இல்லங்களை ஒதுக்கீடு செய்வது, அரச இல்லங்களை ஒதுக்கீடு செய்கிற குழு உரிய நேரத்தில் அரச இல்லங்களை விட்டு வெளியேறாவிட்டால் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கை, அது அரச இல்லங்களினுடைய வகைகள், எந்தெந்த உத்தியோகத்திற்கு எந்தெந்த அரச இல்ல வகைகள், அதனுடைய அமைப்பு எப்படி இருக்க வேணும், அந்த அளவு, அந்த அளவு பிரமாணங்களுக்கு அமைவாக அல்லது உரிய வகையில் ஃபர்னிச்சரைஸ் பண்ணாமல் இருந்தால் சிக்கன வாடகை, பொருளாதார வாடகை என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள். என்றால் சிக்கனம் என்பதற்கு ஆங்கிலம் எக்கனமி, எக்கனமி என்பதற்கு தமிழ் பொருளாதாரம். அப்போது அது கடைசியாக பொருளாதார வாடகை என்பதாக மாறிட்டது. சிக்கன வாடகை என்றிருந்தது பொருளாதார வாடகை என்ற மொழிபெயர்ப்பை பயன்படுத்துகிறார்கள். அப்படி இருந்தாலும் அது என்ன என்று சொல்லி அந்த பகுதியில் கொஞ்சம் கவனம் எடுங்கோ. அதே போல் 14ஆம் அத்தியாயங்களில் இருக்கக்கூடிய உதிரியான விடயங்கள் அதை கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்க. அப்படி மறைஞ்சிருக்கக்கூடிய பகுதிகளில் தான் கூடுதலாக கேள்வி வேறு அப்படி தான் போடுறாங்க கூட கேள்விகள். அப்போ அந்த பகுதிகளில் கொஞ்சம் கவனம் எடுங்க. சரிதானே? நான் இன்னும் 2 செயலமர்வுகள் நடத்தலாம் என்று சொல்லி திட்டமிடப்பட்டிருக்குது. புதன்கிழமையோட எங்களுடைய செயலமர்வை நான் நிறைவு செய்து கொள்ள வேண்டும். ஏன்னா உங்களுக்கு 2 நாளாவது ஓய்வு விட வேண்டும் தானே, வியாழன் வெள்ளிங்கிறது. அப்போ நாளை மறுதினம் 2 செயலமர்வுகள் நடைபெறும். அதை விட நீங்கள் இருக்கக்கூடிய ஏதேனும் தெளிவுபடுத்தல்கள், நான் இப்படித்தான் நினைக்கிறேன், அது சரியா என்று சொல்லி நீங்கள் கேட்கலாம். நான் இதெல்லாம் ரெக்கார்டிங்கில் சொல்கிற காரணம் வராதவர்களுக்கும் போய் சேர வேண்டும் என்பதற்காக. நீங்கள் ஒரு குரல் ஒளிப்பதிவு மூலமாக இந்த கேள்விக்குரிய விட இதுதானா அல்லது இந்த கேள்விக்குரிய விடையை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டால் நான் இயலுமான விரைவில் சனிக்கிழமை எக்ஸாம் முடிஞ்சதுக்கு பிறகு போடுவதில்லை, அதுக்கு முன்னுக்கும் தேடி எடுத்து உங்களுக்குரிய பதிலை சொல்லலாம். நான் என்னுடைய கடமையை சரியாக செய்கிறேன்னு நம்புகிறேன். என்னுடைய நம்பிக்கை தான். அது சரியோ எனக்கு தெரியாதக்குரிய பின்னூட்டம் சொன்னால் தான் தெரியும். ஆனால் என்னுடைய கடமையை நான் சரியாக செய்கிறேன். நான் அந்த கொடுத்த வாக்கை காக்க வேணும் என்கிற அடிப்படையில் இயலுமான அளவுக்கு அந்த பகுதி சொல்லுகிறேன். இந்த சம்பளங்கள் தொடர்பாக ஏற்கனவே பதிவிட்டிருந்தேன் நான் என்று நினைக்கிறேன். இருந்தாலும் குரல் ஒளிப்பதிவு மீள ஒரு தடவை சம்பளங்கள் மற்றும் ஒழுக்காற்று நடைமுறைகள் தொடர்பாகவும் சில நிதி ஒழுங்கு விதிகள் மற்றது தாபன விதி கோவையின் சில அத்தியாயங்கள் தொடர்பாகவும் குரல் ஒளிப்பதிவுகள் இருக்குது. நான் அனைத்தையும் இன்றைக்கு செயலமர்வு முடிஞ்சதுக்கு பிறகு பதிவிட்டு விடுகிறேன். நீங்கள் அது காதால் கேட்கறது பார்க்க தேவையில்லை, வீடியோ இல்லை, ஆடியோ தானே.
அதையும் நீங்கள் பார்க்கலாம். அந்த பகுதிகளையும் உள்ளடக்கியதாக நாங்கள் கதைத்து கொள்ளலாம். சரி, இப்போ நாங்கள் இந்த பலவீனமானவை நிதி ஒழுங்கு விதி அத்தியாயம் 2 இருக்கிற 4வது பிரிவு. அதில் முதலாவது பகுதி நிதி ஒழுங்கு விதி 115 காலம் கடந்த கொடுப்பனவுகள். இந்த காலம் கடந்த கொடுப்பனவுகள் தொடர்பில் உண்மையில் இந்த புத்தகத்துக்குள்ளால இருந்து நேரம் உங்களை கேள்வி கேட்கறதுக்கான வாய்ப்பு குறைவு. இவி எக்ஸாம் மாதிரியாக வச்சுக்கொண்டு காலம் கடந்த கொடுப்பனவு என்றால் என்ன என்று சொல்லி உங்கள்கிட்ட கேட்க மாட்டார்கள். அப்படி கேட்கக்கூடாது, சரிதானே? என்ற இதில் நேரடியாக இல்லை. ஆளுக்குரிய வேதனாதிகள் ஏற்பாடு கிடையாமை இப்படி என்று சொல்லி ஒவ்வொரு தலைப்புகள் சொல்லப்பட்டிருக்குது. நாங்கள் அந்த தலைப்புகளை பார்க்குறதுக்கு முன்னால் இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விடயமாக பார்த்துட்டு நான் பிறகு கேள்வி அடிப்படையில் வருகிறேன். நாணய ஏற்பாட்டில், அதாவது மதிப்பீடுகளில் செய்யப்பட்டுள்ள நிதி ஏற்பாட்டின் அடிப்படையில் காலங்கடந்த கொடுப்பனவு அதில் ஒன்று சொல்லப்பட்டிருக்குது, அதே நிதியாண்டில் செய்ய வேண்டிய கொடுப்பனவு. நிதி ஒழுங்கு விதி 218(2) கீழ் ஏற்படுத்தப்பட்டவாறு ஒழிய அதில் 218(2) சொல்லப்பட்ட கொடுப்பனவுகள் காலம் கடந்து செய்யலாம். சரிதானே? அதை நான் காட்டுகிறேன் உங்களுக்கு, திரும்ப இப்போ வேண்டாம். 218(2) அந்த விடயம் இருக்குது, நாங்கள் திரும்ப அதை பார்ப்போம். 218(2) ஏற்படுத்தப்பட்டவை தவிர ஒரு நிதியாண்டில் வருகிற கோரிக்கைகள் என்ன கிளைம் என்ன வவுச்சர்ஸ் இயன்ற அளவு அதே ஆண்டில் தீர்க்கப்பட வேண்டும். டிசம்பர் மாதம் முடிவதற்கு முன்பாக அந்த கோரிக்கைகளை செலுத்த முடியாவிட்டால் கீழே இருக்கிற மாதிரியான நடவடிக்கைகளை பின்பற்றலாம் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஒவ்வொரு விடயமாக பார்க்க போகிறோம். நிதி ஒழுங்கு விதி 218(2) சொல்லப்பட்ட விடயங்கள் தவிர மிச்சம் எல்லாத்துக்குமே டிசம்பர் மாதத்தில் கொடுப்பனவுகளை செலுத்திவிட வேண்டும். அப்படி செலுத்த முடியாவிட்டால் கீழே சொல்லப்பட்டபடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு. முதலாவது, கடந்த நிதியாண்டின் டிசம்பர் மாதத்தில் வரும் கொடுப்பனவுகள் தொடர்பாக எப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும். சரிதான்? டிசம்பர் மாதத்துக்குரிய கொடுப்பனவுகள் இயன்ற அளவு அந்த மாதத்திலேயே செய்யப்பட வேண்டும். அந்த கொடுப்பனவுகள் வேண்டுமென்று அல்லது அசட்டை காரணமாக கொடுக்கப்படாமல் இருந்தால், வேண்டுமென்று கவனஹீனமாக ஒரு உத்தியோகத்தர் நடவடிக்கை எடுக்க தவறுவாராக இருந்தால், அந்த தொகை முழுவதையும் அல்லது அதில் ஒரு பகுதியை தண்டப்பணமாக செலுத்துவதற்கு அந்த உத்தியோகத்தர் ஆளாவர். தவிர்க்க முடியாத காரணத்தால் அந்த கொடுப்பனவை செய்ய முடியாமல் இருந்தால், அடுத்த ஆண்டின் அதே செலவு உடைய வகுப்பு அல்லது செலவு உடைய விவரத்தின் கீழ் அது செய்யப்படலாம். மார்ச் மாதத்துக்கு முன்பாக அது செய்யப்பட வேண்டும். மார்ச் 31க்கு முன்பாக, அதாவது முதல் காலாண்டில் அந்த கொடுப்பனவு செய்யப்பட்டு விட வேண்டும். அதற்கு பின்னர் அந்த கொடுப்பனவு செய்வதாக இருந்தால் அது காலங்கடந்த கொடுப்பனவு என்று சொல்லி அழைக்கப்படும். இதில் கீழே 3 ஆவணாவின்படி அதுக்குரிய ஒரு அத்தாட்சி பத்திரம் ஒன்றை பெற வேண்டும். அதுக்குரிய அத்தாட்சி பத்திரம் ஒன்று பெறப்பட வேண்டும். அது அந்த வாக்கு பணங்களில் அதில் சொல்லுற அந்த ஓட் பர்டிகுலரில் மேலதிகமாக காசு அந்த ஏற்பாட்டுக்குள்ளே செய்ய முடியாமல் இருக்குமாக இருந்தால் குறை நிரப்பு ஏற்பாடு செய்ய வேண்டி இருக்கும். அதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய வாக்கு பணத்தொகை இருக்குத்தானே, ஓட் பர்டிகுலருக்கு இருக்கிற காசு. அப்போ அந்த ஓட்டில் போதுமான காசு இல்லை என்றால் நாங்கள் சில நேரம் அதுக்கு குறை நிரப்பு மதிப்பீடு ஒன்றை, குறை நிரப்பு பிரேரணை ஒன்றை சமர்ப்பிக்க வேண்டியும் வரும். இப்போ இது டிசம்பர் மாதத்தில் வருகிற கொடுப்பனவுகள் தொடர்பாக மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கை. அப்போ பாருங்கள், இதில் நாங்கள் இவ்வளவு காலமும் சும்மா காலம் கடந்த கொடுப்பன வேண்டாம் என்ன டிவி எக்ஸாமுக்கு படித்து போட்டு போன மாதிரி இருந்தது. இப்போ அப்படி இல்லை, சரிதானே? அதே நிதியாண்டில் செய்ய வேண்டிய கொடுப்பனவுகள், அதாவது 218 சொல்லப்பட்ட கொடுப்பனவுகள் அதே நிதியாண்டில் செய்ய தேவையில்லை என்று சொல்லப்பட்டிருக்கு. நாங்கள் பிறகு அதை பார்க்க போகிறோம்.
நிதி ஒழுங்கு விதி 218 ஏற்பாடு செய்யப்பட்டவை தவிர ஏனைய எல்லாமே ஒரு நிதி ஆண்டில் வருகிற கோரிக்கைகள் இயன்ற அளவு அதே ஆண்டில் தீர்க்கப்பட வேண்டும். டிசம்பர் மாதம் முடிவதற்கு முன்பாக அந்த கோரிக்கைகளை செலுத்த முடியாவிட்டால் கீழே இருக்கிற மாதிரி ஏற்பாடு செய்ய வேண்டும். அதில் டிசம்பர் மாதத்தில் வரும் கொடுப்பனவு, டிசம்பர் மாதத்துக்குரிய கொடுப்பனவுகள் இருக்கும் தானே, டிசம்பர் மாதத்துக்கான கொடுப்பனவுகள் இயன்ற விரையிலும் அந்த மாதத்தில் கொடுக்க வேணும். வேண்டுமென்று கவன ஈனம் அல்லது அசட்டை, என்ன கவலை ஈனம் அண்டு கவலை ஈனம் அல்ல கவன ஈனம் தான் தெரியும். கவன ஈனம் அல்லது அசட்டை காரணமாக ஒரு உத்தியோகத்தர் நடவடிக்கை எடுக்க தவறுவாராக இருந்தால் அந்த தொகை முழுவதையும் அல்லது அதில் ஒரு பகுதியை தண்டப்பணமாக செலுத்துவதற்கு அந்த உத்தியோகத்தர் ஆளாவர். தவிர்க்க முடியாத காரணத்தால் அந்த கொடுப்பனவை செய்ய முடியாமல் இருந்தால் அதே செலவு உடைய வகுப்பு, செலவு உடைய விவரத்தின் கீழ், அதே ஓட் பர்டிகுலருக்கு கீழே அடுத்த ஆண்டில் அது செய்யப்படலாம். அதுவும் மார்ச் மாதத்துக்குள்ளே அதை செய்திட வேணும். மார்ச் மாதத்துக்குள்ளே அதை செய்யலாம். மார்ச் மாதத்துக்கு பின்னர் அதை செய்கிறதாக இருந்தால் அது காலங்கடந்த கொடுப்பனவு என கருதி நிதி ஒழுங்கு விதி 115(3) ஆவண்ணாவின் கீழ் விவரிக்கப்படும்படி ஒரு அத்தாட்சி பத்திரம் ஒன்றை பெற்றுக்கொள்ள வேண்டும். வாக்குப்பணங்களில் அவை மேலதிக செலவை உண்டாக்கினால் குறைநிரப்பு ஏற்பாடு தேவை. அப்படி உண்டாக்காவிட்டால் குறைநிரப்பு ஏற்பாடு தேவை. அடுத்த பாருங்க, நவம்பர் 30 முன்னர் வரும் கொடுப்பனவுகள். அப்போ டிசம்பர் மாதத்து கொடுப்பனவுக்கு எப்படி நடவடிக்கை எடுக்கிறது என்று கேட்டால் தனியாக எழுதக்கூடியதாக இருக்க வேணும். சரிதானே? நவம்பர் மாதத்துக்கு முதல் வருகிற கொடுப்பனவுகள் அது அந்த ஓட்டுகளை காசு இல்லாததில்லை. ஓட்டுகளை காசு இல்லை என்றால் இப்போ ஓட்டில் ஏற்பாடு இல்லாமல் இங்கே செலவு செய்திருக்க இயலாது, ஆனால் கட்டு நிதி கிடைக்க இல்லை என்று வச்சுக்கொள்வோமே. அந்த வகையில் வாக்குப்பணத்தில் நிதி இல்லை அல்லது திணைக்கள உத்தியோகத்தருடைய கவன ஈனம் அசட்டை காரணமாக நவம்பர் 30 முந்தின கொடுப்பனவுகள் அந்த ஆண்டில் செலுத்தப்படாத இடங்களில் அந்த விடயத்துக்கு யார் பொறுப்பானவர் என்பதை குறிப்பிட்டு சம்பந்தப்பட்ட உத்தியோகத்தர்களுடைய விளக்கத்தோடு இந்த விடயம் கணக்கீட்டு உத்தியோகத்தருடைய நேரடி கவனத்துக்கு கொண்டு வரப்பட வேண்டும். நவம்பர் மாதத்துக்கு முந்தின கொடுப்பனவு நவம்பர் 30 முன்னுக்குள்ளது, 2 டிசம்பருக்கு முந்தின. அந்த விளக்கம் திருப்திகரமாக இல்லாவிட்டால் அந்த கோரிக்கையின் முழுசையோ அல்லது ஒரு பகுதியையோ பொறுப்பான உத்தியோகத்தர்களிலிருந்து தண்டப்பணமாக பெற வேண்டுமா என்பதை கணக்கீட்டு உத்தியோகத்தர் தீர்மானிப்பார். அவ்வாறு தண்டப்பணத்துக்கு அதிகாரம் அளிக்கும் கடிதம், தண்டப்பணம் அறவிடுகிற கடிதம் ஒன்று இருந்தால் அதனுடைய பிரதி கணக்காய்வாளர் நாயகத்துக்கு அனுப்பவும். அலுவலருடைய தவறு காரணமாக இல்லை என்றால் ஏனைய சந்தர்ப்பங்களில் அதிகாரம் பெற்ற உத்தியோகத்தருடைய அத்தாட்சி பத்திரத்தில் இந்த கொடுப்பனவு செய்யலாம். அந்த உத்தியோகத்தருடைய கொடுப்பனவு தாமதப்பட்டதுக்குரிய காரணங்கள் தாமதம் தவிர்க்க முடியாததாக இருந்தால் திருப்திப்பட்டாலும் அந்த அத்தாட்சி பத்திரத்தை வழங்கலாம். அந்த உத்தியோகத்தருடைய தாமதத்துக்கான நியாயமான காரணம் இருந்தால், ஏற்கனவே சொன்னது போல பணம் இல்லை என்றால் பிரச்சனை இல்லை, அத்தாட்சி பத்திரம் வழங்குவார்கள். உத்தியோகத்தருடைய தாமதத்துக்கு நியாயமான காரணம் இருந்தாலும் அத்தாட்சி பத்திரம் வழங்கப்படும். அடுத்தது கடந்த நிதியாண்டுக்குரிய கோரிக்கை. இந்த ஆண்டுக்குரியது இல்லை, இந்த ஆண்டு டிசம்பருக்குரியது, நவம்பருக்கு முந்தினதெல்லாம் பார்த்தாச்சு. கடந்த நிதியாண்டுக்குரிய கோரிக்கை தாமதத்துக்குரிய காரணம் எதுவாக இருந்தாலும் அதுக்கு பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்திற்கு அனுப்பப்பட வேண்டும். பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர் மேலே சொல்லப்பட்டபடி அதை கையாளுவர். அதாவது தாமதத்துக்கு காரணம் கேட்கப்பட்டு அது உத்தியோகத்தருடைய தவறு காரணமாக இருந்தால் ஒரு பகுதியையோ அல்லது முழு பகுதியையோ அவர்கிட்ட இருந்து தண்டப்பணமாக அறவிடுவதற்கும், இல்லாவிட்டால் அது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தால் அல்லது நிதி இல்லாமல் இருந்திருந்தால் அதற்குரிய அனுமதி வழங்கப்படும். அடுத்தது ஆளுக்குரிய வேதனாதிகள், ஓய்வூதியம். கொடுக்க வேண்டிய ஆண்டுக்கு அடுத்த ஆண்டில் கொடுக்கும்போது இந்த 2ஆம் 3ஆம் பந்திகள் பொருத்தம் இல்லை. சரிதானே?
அது அனுமதி இல்லாமலே கொடுக்கலாம். ஆளுக்குரிய வேதனங்கள் ஓய்வூதியம் கொடுக்க வேண்டிய வருஷத்துக்கு அடுத்த வருஷம் கொடுக்குற போது தேவையில்லை. அவ்வாறு கொடுப்பதற்கு போதுமான நிதி இல்லாவிட்டால் குறை நிரப்பு ஏற்பாடு செய்யலாம். ஏற்பாடு கிடைக்காமை காரணமாக இந்த மேலே சொல்லப்பட்ட விடயங்கள், நிதி ஏற்பாடு கிடைக்காமை காரணமாக அல்லது வேறு வகையில் அதிகாரம் இல்லாமல் இந்த வருடத்துக்குரிய மதிப்பீடுகளில் அதுக்குரிய ஏற்பாடு இருந்தால் செய்து கொள்ளலாம். வேறு வகையில் அதிகாரம் பெற தேவையில்லை. ஏற்கனவே ஏற்பாடு கிடைக்காமை காரணமாக, வேறு காரணங்கள் ஒன்றும் இல்லை, நிதி கிடைக்கல என்று சொன்னால் இந்த ஆண்டு அதுக்குரிய நிதி கிடைச்சால் செய்யலாம். அவ்வாறு செய்யக்கூடியது முற்பண கணக்குகளில் இருந்து கொடுக்கிறது, வைப்பு கணக்குகளில் இருந்து கொடுப்பனவு செய்வது, அரசுரை மீளளிப்புகள் ஆகியவை இந்த அதிகாரத்துக்கு கீழே, இந்த அத்தியாயத்துக்கு கீழே 115 ஏற்பாட்டுக்கு கீழே பொருந்தாது. அதாவது அந்த சர்டிஃபிகேட்டை பெற தேவையில்லை என்று சொல்லி சொல்கிறாங்க. நிதி ஒழுங்கு விதி 115 கீழ் அனுமதி பெற தேவையில்லை. நிதி ஒழுங்கு விதி 115 கீழ் அனுமதி பெற தேவையற்ற வேண்டி வருகிற போது இதற்கு மேலதிகமாக மேலே சொல்லப்பட்டிருக்கிற ஆளுக்குரிய வேதனங்கள் ஓய்வூதியம் என்பதையும் எழுதுகிறார். ஏன் அது 2ஆம் 3ஆம் பந்திகள் அவற்றுக்கு பொருத்தமானவை அல்ல என்று சொல்லப்பட்டிருக்குது. சரிதானே, 2ஆம் 3ஆம் பந்திகள் பொருத்தமற்றவை என்று சொல்லப்பட்டிருக்கிறதால புத்தகத்தை எழுதுகிற போது வளவாளர்கள் ஆளுக்குரிய வேதனங்கள் ஓய்வூதியம் அனுமதி பெற தேவையில்லை என்று எழுதுகிறார். அதே போல் முற்பண கணக்கு அது இந்த ஆண்டுக்கு முதல் ஆண்டுக்கு கொடுக்குற போது மட்டும் அப்படியே எழுதணும். ஆளுக்குரிய வேதனங்கள் ஓய்வூதியம் நிதி ஆண்டுக்கு முன்னே ஆண்டுக்குரியது கொடுப்பனவு செய்யும் போது அனுமதி பெற தேவையில்லை. முற்பண கணக்குகள், வைப்பு கணக்குகள், மற்றது வைப்பு கணக்குகள் போன்ற பிற கணக்குகள், அரசரை மீளளிப்புகள், இது தவிர இந்த பகுதியையும் சேர்த்து நீங்கள் சொல்ல வேணும். அந்த 2 சேர்த்து கேட்க மாட்டாங்கன்னு பொதுவாக சொல்லுகிற நாங்கள், ஆனால் இங்கே 2ஐயும் ஒன்றுக்கு ஒன்று அடையாளப்படுத்தி சொல்லியிருக்கார்கள். 218 வரைக்கும் 115 சொல்கிறார்கள், 118 வரைக்கும் 218 2 சொல்லுகிறார்கள். ஆகவே இதையும் சேர்த்துத்தான் நீங்கள் எழுதணும். டிசம்பர் மாதத்தில் வருகிற மின்சார பட்டியல், டிசம்பர் மாதத்துக்குரிய கரண்ட் பில் அது ஜனவரியில் தான் வரும், அதுக்கு அனுமதி தேவையில்லை என்றார். மதிப்பீட்டு வரிகளை சேகரிப்பவர்களுக்கான தரகு பணம், பிறப்பு இறப்புகளை பதிவு செய்வதற்கு அறிக்கை செய்வதற்கான பதிவாளர்களுக்கான கொடுப்பனவுகள், கண்டிய விவாக சட்டம் விவாகரத்து சட்டத்தின் கீழ் விவாக பதிவு செய்வதற்கான பதிவாளர்களுக்கான கட்டணங்கள் ஆகியவற்றுக்கு அனுமதி தேவையில்லை. அப்போ 8 விஷயம் இருக்குது. நிதி ஒழுங்கு விதி 115 கீழ் அனுமதி பெற அவசியமற்ற கொடுப்பனவுகள். இந்த பகுதியை எழுதியிருக்கிற ஆளுக்குரிய வேதனங்கள் ஓய்வூதியங்கள் கொடுக்கப்பட வேண்டிய ஆண்டுக்கு அடுத்த ஆண்டில் கொடுக்கும் போது என்று பிராக்கெட்டுக்கு எழுத வேண்டும். சரிதானே, கொடுக்கப்பட வேண்டிய ஆண்டுக்கு அடுத்த ஆண்டில் கொடுக்கும் போது அதுக்கு அனுமதி தேவையில்லை. ஆளுக்குரிய வேதனங்கள் ஓய்வூதியம். அடுத்தது முற்பண கணக்குகள், வைப்பு கணக்குகளும் அவை போன்ற பிற கணக்குகளும், அரசிறை மீளளிப்புகள். 4 விஷயம் வந்துட்டு. 5வது, டிசம்பர் மாதத்தில் வழங்கப்பட்ட மின் சக்திக்கு ஜனவரி மாதத்தில் பெறப்பட்ட பட்டியல். அதாவது டிசம்பர் மாதத்து கரண்டுக்கு ஜனவரியில் வந்த பில். மதிப்பீட்டு வரிகளை சேகரிப்பவர்களுக்கான தரகு, மற்றது பிறப்பு இறப்பு விவாக பதிவாளர்களுக்கான கொடுப்பனவு படிகள், பொது இறப்பு பிறப்பு விவாகம், கண்டிய விவாகம், 2ஐயும் தனித்தனியாக போட்டிருக்காங்க. இப்போ இதுக்குள்ள 8 விடயம் இருக்கு. இந்த பகுதியை பார்த்துக்கொள்ள. சரிதானே, இதில் ஒரு தவறு ஒன்று நடந்திருக்குது. 116 கீழ் நிதி ஒழுங்கு விதி எதுவும் வழங்கப்படவில்லை. அது தவறுதலாக 117 ரெண்டு போட்டுட்டாங்க. 117 ஒரு நிதி ஒழுங்கு விதி இருக்கு. சரிதானே, நாங்கள் 118க்கு போவோம். திரட்டு நிதிக்கு வரவு வைக்கப்பட்ட அரசிறையை மீளளித்தல். திரட்டு நிதிக்கு அரசாங்க வருமானங்கள் வரவுகள் என்ன, அரசிறை அரச வரவுகள் வருமானங்கள் என்ன, மற்றெல்லா வரவுகளும் வருமானங்களும் திரட்டு நிதிக்கு வரவு வைக்கப்பட வேணும் என்று 1ஆம் அத்தியாயத்தில் படிச்சினாங்க.
அப்படி வரவு வச்சா போல சில வேளையில் நாங்கள் திருப்பி அந்த காசை கொடுக்க வேண்டி வருகிறது. திரட்டு நிதிக்கு வரவு வைக்கப்பட்ட அரசுரையை சில சந்தர்ப்பங்களில் திருப்பி கொடுக்க வேண்டி வருகிறது. அவ்வாறு திருப்பி கொடுக்கப்பட வேண்டிய சந்தர்ப்பங்கள் என்ன என்று சொல்லி பார்ப்போம். சரிதான். எவ்வாறான சந்தர்ப்பங்களில் திரட்டு நிதிக்கு வரவு வைக்கப்பட்ட பணம் திருப்பி கொடுக்கப்படுகிறது? திரட்டு நிதியத்திலிருந்து பணத்தை திருப்பி செலுத்தும் சந்தர்ப்பங்கள். சட்டத்தின் ஏற்பாடுகளின் கீழ் திருப்பி செலுத்தும். சில வேளை ஒரு சட்டத்துக்கு கீழே திரட்டு நிதியத்துக்கு வரவு வைக்கப்பட்ட பணத்தை திருப்பி கொடுக்க வேண்டி வரலாம். சும்மா உதாரணத்துக்கு நான் சொல்லுகிறேன், அப்படி நடக்க வேண்டி இல்லை. இந்த அரசாங்க அலுவலர்களுக்கு மோட்டார் சைக்கிள்கள் வழங்கினார்கள் தானே, அப்போ வழங்கிய போது சொல்லப்பட்டது சிலர் ஆட்சிக்கு வந்தால் அந்த பணத்தை திருப்பி கொடுப்போம் உண்டு. அப்படி வந்திருந்தால் அதுக்கு ஒரு சட்டம் பாராளுமன்றத்தில் அனுமதி எடுப்பார்கள், இன்னொரு சட்டம் உண்டு ஆக்குவார். அவ்வாறு சட்டத்தின் ஏற்பாடுகளின் கீழ் சில வேளையில் திரட்டு நிதியத்துக்கு வரவு வைக்கப்பட்ட பணத்தை திருப்பி செலுத்துகிற சந்தர்ப்பங்கள் வரலாம். அப்போ சட்டத்தின் ஏற்பாடுகளின் கீழ். இரண்டாவது, பணம் செலுத்தப்பட்டுள்ளது. பொதுமக்களால் தான் பணம் செலுத்தப்படும். என்ன, பணம் செலுத்தப்பட்டுள்ளது, ஆனால் அது தவறுதலாக உரிய தொகைக்கு அதிகமாக செலுத்தப்பட்டால் அல்லது நிறைவேற்றப்படாத ஏதேனும் ஒரு சேவைக்காக பணம் செலுத்தப்பட்டால் அதை திருப்பி கொடுக்கவும். தவறுதலாக உரிய தொகைக்கு அதிகமாக பணம் செலுத்தப்பட்டு விட்டது, அல்லது அரசாங்கம் நிறைவேற்ற வேண்டிய ஒரு சேவைக்காக பணம் செலுத்துகிறார்கள், ஆனால் அந்த சேவை நிறைவேற்றப்படவில்லை, அரசாங்கத்தினால் நிறைவேற்றப்படாத ஒரு சேவைக்காக. அப்படி நிறைய சேவைகள் நடக்கிற. உதாரணத்துக்கு சேவை டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்கிறார்களுக்கும் அந்த மனம் காசுன்னு சொல்லுவாங்க, என்ன சொல்கிறது, நில அளவை கட்டணம், நில அளவை கட்டணம் செலுத்துறது. இந்த மாதிரியாக பல சேவைகளுக்கு பொதுமக்கள் பணம் செலுத்துவார்கள். அவ்வாறு பணம் செலுத்தி அதுக்குரிய சேவை வழங்கப்படாவிட்டால் அதை திருப்பி கொடுக்க வேண்டி வரும். அப்போ இது ரெண்டாம், தவறுதலாக உரிய தொகைக்கு அதிகமாக செலுத்தப்பட்ட பணம். இந்த பணம் செலுத்தப்பட்டுள்ள போது என்பது ஒவ்வொன்றுக்கும் பயனிலையாக எடுத்துக்கொள்ளுங்க. தவறுதலாக பணம் செலுத்தப்பட்டுள்ள போது, உரிய தொகைக்கு அதிகமாக பணம் செலுத்தப்பட்டுள்ள போது, நிறைவேற்றப்படாத ஏதேனும் ஒரு சேவைக்காக பணம் செலுத்தப்பட்டுள்ள போது என்று இதையே 3ஆக எழுதியிருக்கிறார்கள். இருக்கிற புத்தகத்தில் 5 விஷயம் எழுதியிருக்கிறார். அப்படி எழுத வேண்டாம், நீங்கள் 3ஆக எழுதுங்க. திரண்ட நிதியத்திலிருந்து பணத்தை திருப்பி செலுத்தும் சந்தர்ப்பங்கள் என்று கேட்கலாம். சரிதானே? நான் அடிக்கடி சொல்கிறேன், எல்லாம் 2 புள்ளிக்கு செட்டாக இருக்கு. சட்டத்தின் ஏற்பாடுகளின் கீழ் திருப்பி செலுத்த வேண்டியிருக்கும். ரெண்டாவது, தவறுதலாக உரிய தொகைக்கு அதிகமாக பணம் செலுத்தப்பட்டுள்ள போது அல்லது நிறைவேற்றப்படாத ஏதேனும் ஒரு சேவைக்காக பணம் செலுத்தப்பட்டுள்ள போது. மூன்றாவது, ஏனைய சந்தர்ப்பங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. 3 விடயங்கள். இது எழுதக்கூடியதாக இருக்க வேணும் கேட்டார். அடுத்தது, திரண்ட நிதியத்துக்கு வரவு வைக்கப்பட்ட பணம் அல்லது அரசுரைக்கு வரவு வைக்கப்பட்ட பணம் திருப்பி செலுத்துவது தொடர்பாக அதிகாரம் அளிக்கப்பட்ட உத்தியோகத்தர்கள் யார் என்று சேர்க்கலாம். இந்த ஒவ்வொரு திருப்பி செலுத்தும் சந்தர்ப்பத்துக்காகவும் அதிகாரம் அளிக்கப்பட்ட உத்தியோகத்தர்களை நீங்கள் எழுதக்கூடியதாக இருக்கவும். சட்டத்தின் ஏற்பாடுகளின் கீழ் பணத்தை திருப்பி செலுத்தும் போது அந்த பணிக்காக சட்டத்தின் மூலம் நியமிக்கப்பட்ட உத்தியோகத்தர். சட்டத்தின் ஏற்பாடுகளின் கீழ் பணத்தை திருப்பி செலுத்தும் போது அந்த பணிக்காக சட்டத்தின் மூலம் நியமிக்கப்பட்ட உத்தியோகத்தர். தவறுதலாக உரிய தொகைக்கு மேலதிகமாக செலுத்தினால் அல்லது நிறைவேற்றப்படாத ஏதேனும் ஒரு சேவைக்காக பணம் செலுத்தப்பட்டிருந்தால் அதற்கு அதிகாரம் அளித்தார். 25,000 ரூபா வரைக்கும் பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர், 25,000 ரூபாவுக்கு மேல் திரைசேரி செயற்பாடுகள் திணைக்கள பணிப்பாளர் நாயகம்
திரைசேரி செயற்பாடுகள் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம். அப்போ ஏனைய சந்தர்ப்பங்களில் அதுவும் அதே போலதான். சரிதானே? டிஜிடிஓ என்று சொல்லுவார்கள் அவரை, டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ட்ரெஷரி ஆபரேஷனல். டிஜிடிஓ பணிப்பாளர் நாயகம், திரைசேரி செயற்பாடுகள் திணைக்களம். 25,000 ரூபா வரையில் கணக்கீட்டு உத்தியோகத்தர், 25,000 ரூபாவுக்கு மேலே டிஜிடிஓ, டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ட்ரெஷரி ஆபரேஷனல். என்ன அப்போ அதை வச்சுக்கொண்டு நீங்கள் சொல்லலாம். 2 சந்தர்ப்பங்களையும் ஒன்றுதான். ஒரு விடயத்துக்கு மட்டும், முதலாவது சட்டத்தின் ஏற்பாடுகளின் கீழ் என்று வருகிற போது அந்த பணிக்காக சட்டத்தின் மூலம் நியமிக்கப்பட்ட உத்தியோகத்தர். இதுக்குள்ள 2 கேள்வி இருக்குது. திரட்டு நிதியத்திலிருந்து பணத்தை திருப்பி செலுத்தும் சந்தர்ப்பங்கள், அதுபோல திரட்டு நிதியிலிருந்து பணத்தை திருப்பி செலுத்துவதற்காக அதிகாரம் அளிக்கப்பட்ட உத்தியோகத்தர்கள் என்று சொல்லி கேட்கப்பட்டால் 2 கேள்வி இருக்குது. விடு எழுதக்கூடியதாக இருக்க வேண்டும். சரிதான்? இவ்வாறு அதிகாரத்தை பெற்றுக்கொள்வதற்காக அந்த தொடர்புபட்ட வருமான கணக்கீட்டு உத்தியோகத்தருடைய ரெக்கமெண்டேஷன் எடுக்கும். தொடர்புடைய வருமான கணக்கீட்டு உத்தியோகத்தர் அவரான வருமானங்களை சேகரிக்கிறவர். இந்த வருமான கணக்கீட்டு உத்தியோகத்தருடைய சிபார்சு பரிந்துரையை பெற்றுக்கொள்ளுதல் வேண்டும். அடுத்தது வருமானத்திலிருந்து திருப்பி செலுத்தும் போது விண்ணப்பத்துடன் சமர்ப்பிக்க வேண்டிய ஆவணங்கள் என்ன என்று கேட்டார். சரிதான்? பொது 29 படிவம் இது பாட்டில் வாரது. அரசுறையிலிருந்து மீளளிப்பதற்கான படிவம் நாங்கள் 5வது அத்தியாயத்தில் படித்த நாங்கள் நிதி ஒழுங்கு விதியில் அரசுறையிலிருந்து மீளளிப்பதற்கான படிவம் பொது 29 2 பிரதிகளில் சமர்ப்பிக்க வேண்டும். பொது 29 மாதிரி படிவங்கள் அது கொடுப்பன உறுதிச்செடுத்தான். பொது 29 அரசுறையிலிருந்து மீளளிப்பதற்கான படிவம் பொது 29 2 படிவங்கள் சமர்ப்பிக்க வேண்டும். அதனோடு பாரிய தொகைகளுள் வருமானத்திலிருந்து திருப்பி செலுத்துவதற்கு உத்தேசித்துள்ள தொகை உள்ளடங்கியுள்ளது என்பதை உறுதிப்படுத்துவதற்கான ஆவணங்களின் சான்றுபடுத்தப்பட்ட பிரதிகள். ஒரு பெரிய தொகை தானே வந்திருக்கும் அரசரையாக, அந்த பெரிய தொகையில இருந்து இந்த திருப்பி செலுத்த வேண்டிய தொகையும் அதுக்குள்ளே தான் இருக்குது. பாரிய தொகைகளுக்குள்ள வருமானத்திலிருந்து திருப்பி செலுத்துவதற்காக உத்தேசித்துள்ள தொகை உள்ளடங்கியுள்ளது என்பதை உறுதிப்படுத்துவதற்காக தொடர்புடைய வருமான தலைப்பிற்கு வரவு வைக்கப்பட்ட தொகையை உறுதிப்படுத்துவதற்கான சிகாஸ் மாதாந்த சுருக்கம், பணத்தை பெற்றுக்கொண்டதற்கான பற்றுச்சீட்டு பொது 172 எல்லோ ரிசிப்ட் கொடுத்துருப்பீங்க. அதே போல பணம் செலுத்திய போது நிரப்பி கொடுத்த பணம் கட்டுறுதி சீட்டு, பணத்தை ஒப்படைக்கின்ற வவுச்சர் என்று சொல்லி ஒரு வேறு சொல்லு போட்டிருக்கணும். அப்போ அதுதான் நீங்கள் பணம் கட்டுறுதி சீட்டு பிஐவி பொது 118. என்ன அடுத்தது லெஜர் நோட் ஒன்று கோணம், தொடர்புடைய தொகை உள்ளடங்கியுள்ள சிகாஸ் என்ற சுருக்கத்தொகை. அடுத்தது இந்த தொகையை உத்தேச தொகையை வருமானத்திலிருந்து இப்போ நாங்கள் சொன்ன அவ்வளவும் அந்த பெரிய தொகைக்குள்ளே இந்த தொகையும் அடங்கி இருக்கு என்பதை உறுதிப்படுத்துவதற்கான ஆவணங்கள். அதில் தான் 4 ஆவணம் சொல்லியிருக்கிறோம். இது கொஞ்சம் கவனமாக பார்க்க வேணும். ஒரு சின்ன கட்டுரை வினா மாதிரியாக கேட்கலாம். வருமானத்திலிருந்து திருப்பி செலுத்துகிற போது அந்த எஃப்ஆர் தனியோட பேப்பர் ரெண்டு வருகிற போது இந்த பகுதிகளை கொஞ்சம் கவனம் எடுப்பினமே. பாரிய தொகைகளுக்குள்ள இந்த தொகை அடங்கி இருக்கு என்பதை உறுதிப்படுத்துறதுக்கு என்ன ஆவணங்கள் சமர்ப்பிக்க வேண்டும் என்று சொல்லி தனியாக கூட கேட்கலாம் அந்த முதல் பகுதியை. சரிதானே? வருமான மீளளிப்பு அல்லது அரசறையிலிருந்து மீளளிப்பு செய்யும் போது
அந்த தொகை உள்ளடங்கியுள்ளது. வருமானத்தில் பெறப்பட்ட பாரிய தொகைகளுக்குள் அந்த தொகை உள்ளடங்கியுள்ளது என்பதை உறுதிப்படுத்துவதற்கு சமர்ப்பிக்க வேண்டிய ஆவணங்கள் என்று தனியாக கேட்கலாம். அல்லது பொதுவாக வருமானத்திலிருந்து திருப்பி செலுத்தும் விண்ணப்பத்தோடு சமர்ப்பிக்க வேண்டிய ஆவணங்கள் என்று கேட்கலாம். அப்படி கேட்கறது தான் வாய்ப்பு கூட. அப்போ முதலாவது சொல்கிறீங்க 2 பிரதிகளில் பொது 29 மாதிரி படிவங்களோடு பின்வரும் ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டும். ஒரு ஆவணம் பாரிய தொகைகளுள் வருமானத்திலிருந்து திருப்பிச் செலுத்துவதற்கு உத்தேசித்த தொகை உள்ளடங்கியுள்ளது என்பதை உறுதிப்படுத்துவதற்கான ஆவணங்களின் சான்றுபடுத்திய பிரதிகள். அதுக்குத்தான் குறிப்பிட்ட வருமான தலைப்புக்கு வரவு வைக்கப்பட்ட தொகையை காட்டுகிற சிகா சுருக்கம், பணம் பெற்றுக்கொண்டதற்கான பற்றுச்சீட்டு பொது 172, பணத்தை ஒப்படைக்கும் போது நிரப்பி கொடுத்த பணம் காட்டுறுதி சீட்டு அல்லது பணம் ஒப்படைக்கும் வவுச்சர் 118, பேரேட்டு குறிப்பு. அடுத்த 2வது விடயம், இந்த உத்தேச தொகையை வருமானத்திலிருந்து திருப்பி பெற்றுக்கொள்வதற்கான அனுமதி அல்லது பரிந்துரை வழங்கிய கடிதங்களின் பிரதிகள். அவர் விண்ணப்பித்து அதுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கும் தானே. அடுத்தது செலுத்தப்படுபவரின் கோரிக்கை கடிதத்தின் சான்றுபடுத்திய பிரதி. சில வேளைகளில் இந்த பிடிச்சு வச்ச தொகை, பிணைமுறை, செயலாற்றுகை பிணைமுறை என்பவை தொடர்பாக பொறியியலாளரோ அல்லது டிஓஓ, என்ஜினியரோ டிஓஓ கொடுத்த சர்டிஃபிகேட், தேவையான சந்தர்ப்பங்களில் உள்ளக கணக்காய்வு அறிக்கை, சுங்க கட்டணம் சில வேளை 2 முறை வரவு வைக்கப்பட்டிருந்தால், ஏற்றுமதி இறக்குமதி நடவடிக்கையில் இறக்குமதியின் போது சுங்க கட்டணம் 2 தடவை வரவு வைக்கப்பட்டிருந்தால் வங்கியின் உறுதிப்படுத்த, அது சுங்க கட்டணம் வங்கி தான் பொறுப்பு என்று செலுத்தும். அப்போ 2 தடவை செலுத்தப்பட்டது என்பதற்கான வங்கியின் உறுதிப்படுத்தல். இவ்வளவும் இணைக்க வேண்டும். இதில் என்ன கேள்வி? வருமானத்திலிருந்து திருப்பி செலுத்தும் போது விண்ணப்பத்துடன் சமர்ப்பிக்க வேண்டிய ஆவணங்கள் என்று சொல்லி இருக்கு. இந்த ஆவணங்களை எழுதக்கூடிய மாதிரி இருக்க வேண்டும். சரி, 6 ஆவணங்கள் இதுக்குள்ளே இருக்கு. இதுவே ஒரு 8 புள்ளி போடக்கூடாது என்று சொல்லி இல்லை, போடலாம். வருமானத்திலிருந்து திருப்பி செலுத்தும் போது அல்லது அரசுறையிலிருந்து திருப்பி செலுத்தும் போது கவனத்தில் கொள்ள வேண்டியது: கோரிக்கைகள் பொது 29 மாதிரி படிவத்தில் 2 பிரதிகளில் சமர்ப்பிக்க வேண்டும். அவ்வாறு சமர்ப்பிக்கப்படுகின்ற கோரிக்கைகளின் மீது திணைக்களம் அல்லது அமைச்சு கீழ்வரும் விடயங்கள் பற்றி கவனத்தில் கொள்ள வேண்டும். இப்போ வருமானத்திலிருந்து திருப்பி செலுத்தும் போது கவனத்தில் கொள்ளப்பட வேண்டிய விடயங்கள் அந்த எஃப்ஆரில் அவ்வளவு தூரம் தெளிவாக இது சொல்லப்பட்டில்லை. சரிதானே? பிறகு 1/2020 அமெண்ட்மெண்ட்டாக அது வந்தது. அப்போ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அதை படித்து கொள்ள வேண்டும். வருமானத்திலிருந்து திருப்பி செலுத்தும் போது கவனத்தில் கொள்ளப்படுகிற விடயங்கள் எவை என்று கேட்டால், விண்ணப்ப படிவம் பொது 29 படிவத்தில் 2 பிரதிகளில் சமர்ப்பிக்கப்பட வேண்டும். அதனை பரிசீலிக்கும் போது அது தொடர்பாக நடவடிக்கைகளை ஆரம்பிக்கும் போது திணைக்களம் கீழ்வரும் விடயங்களை உறுதிப்படுத்தி கொள்ளும். திருப்பி செலுத்துவது முறையானதா? திருப்பி செலுத்துவதனுடைய முறையான தன்மை. 2வது, விண்ணப்ப படிவத்தில் குறிப்பிடப்பட்ட தரப்புகளுக்கு அந்த கொடுப்பனவை பெறுவதற்கு உரிமை இருக்கிறதா? திருப்பி செலுத்துவது முறையானதா? விண்ணப்ப படிவத்தில் குறிப்பிடப்பட்ட தரப்புகளுக்கு அந்த கொடுப்பனவை பெறுவதற்கு உரிமை இருக்கிறதா? திருப்பி செலுத்தப்படுகிற தொகை சரியானதா? திருப்பி செலுத்துவது சம்பந்தமாக ஏற்கனவே கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்தால் அது இருமுறை செலுத்தப்படாமல் இருப்பதை உறுதிப்படுத்தும் வகையில் அது பரிசீலிக்கப்பட்டு உறுதிப்படுத்தப்பட்டிருக்க வேண்டும். சட்டத்தின் ஏற்பாடுகளின் கீழ் திருப்பி செலுத்தும் போது திருப்பி செலுத்துவதற்காக விடுக்கப்பட்ட கோரிக்கை சட்டத்துக்கு இணங்கியதாக இருக்கிறதா? சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கு தானே, இதை திருப்பி கொடுக்க வேணும். சரியா?
அடுத்தது பாருங்க, பொது 29 விண்ணப்பத்தை சரிபார்க்கிற போது திரைசேரி கவனத்தில் கொள்ளுகிற விடயங்கள். இப்போ நாங்கள் நாங்கள் இங்கே 25,000 ரூபாவுக்குள்ள என்றால் பிரதான கணக்கெட்டு உத்தியோகத்தர் அவர் என்ன விடயங்களை கருத்தில் கொள்ளுகிறார். அடுத்தது திரைசேரி என்ன விடயங்களை கருத்தில் கொள்ளும். இந்த விடயங்களை அதுக்கும் அதே விடயம்தான், ஆனால் கொஞ்சம் வித்தியாசமாக சொல்லுவோம் அவ்வளவு. திருப்பி செலுத்துவது முறையானது, நியாயமானது, திருப்பி செலுத்துவது சட்டத்துக்கு இணங்கியதாக இருக்கிறது, திருப்பி செலுத்துவதற்கான வருமான தலைப்பு தெளிவாக இருக்குது. என்ன இந்த விடயங்களை உள்ளடக்கியதாக வருமானத்திலிருந்து திருப்பி செலுத்துவது ஏற்புடையதாக இருக்கிறது என்பதை அந்த வருமான கணக்கீட்டு உத்தியோகத்தின் மூலமாக உறுதி செய்து கொள்ள வேண்டும். இதற்கு மேலே நீங்கள் இதோட சிரமப்பட தேவையில்லை. வருமானத்திலிருந்து திருப்பி செலுத்தும் விண்ணப்பத்தோடு சமர்ப்பிக்க வேண்டிய ஆவணங்கள்: கோரிக்கை கடிதம், பணம் செலுத்திய பற்றுச்சீட்டு, பிஐவி, திருப்பி செலுத்துவது தொடர்பான தீர்மானம் அல்லது கட்டளை, பாரிய தொகை உள்ளடங்கி இருந்தால் மாதாந்த கணக்கு சுருக்கம், அதுக்குள்ளே அந்த தொகை இருக்குது என்று சொல்லி, மற்றது பிடிபணம், நிறுத்தி வைத்தல், ரிட்டன்ஷன் மணி சம்பந்தமாக இருந்தால் தொடர்புடைய ஒப்பந்தக்காரர் நிர்மாண வேலைகளை சரியாக செய்திருக்கிறார், அதுக்குரிய காலம் முடிஞ்சுது என்று சொல்லி உறுதிப்படுத்தினா கொடுக்கலாம். அப்போ இதுதான் முக்கியமாக இந்த திருப்பி செலுத்துவது தொடர்பாக நாங்கள் பார்க்க வேண்டியது. நிதி ஒழுங்கு விதி 118. இன்னொரு முக்கியமான விடயம் இருக்குது. இந்த மீளளிப்புக்கு விண்ணப்பம் செய்யும்போது திணைக்களம் என்னென்ன விடயங்களை பார்த்து கொள்ள வேணும், இதுதான் நாங்கள் பார்த்தது. சரிதானே? மீளளிப்பு ஒழுங்காக இருக்குது, சம்பந்தப்பட்டவருக்கு உரிமை இருக்குது, மீளளிப்பு தொகை சரியாக இருக்குது, குறித்த மீளளிப்பு ஏற்கனவே அனுமதிக்கப்படவில்லை அல்லது சட்ட கொடுப்பனவு செய்யப்படவில்லை, சட்டத்தின் ஏற்பாடுகளின் கீழ் அரசுரை சேர்க்கப்படும் போது அந்த மீளளிப்பு சட்டத்துக்கு அமைவானதாக இருக்கிறது என்பதை பார்க்கவும். விண்ணப்பம் செய்யும் திணைக்களம் மீளளிப்புக்காக திரை சேரிக்கிறது பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர் தானே விண்ணப்பிப்பார்கள். அப்படி விண்ணப்பிக்கும் போது திணைக்களம் இந்த விடயங்களை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். மீளளிப்பை அனுமதிக்கிற உத்தியோகத்தர், அரசுரையிலிருந்து மீளளிப்பை திருப்பி கொடுக்கிற உத்தியோகத்தர் மீளளிப்பு முறையானது, நீதியானது என்றும் சட்டத்துக்கு அமைவானது என்றும் திருப்தி அடைந்தால் சரி. ஒரு உத்தியோகத்தருடைய கவனையினம் அசட்டை காரணமாக அரசுரையிலிருந்து மீளளிப்பு செய்ய வேண்டியிருந்தால் அந்த தொகையை அந்த உத்தியோகத்தர் செலுத்தும்படி பணிக்கலாம். கவனம் இல்லாமல் வாங்கக்கூடாததாக வாங்கிட்டார் அல்லது அசட்டையாக இருந்துட்டார், அரசுரைக்கு சேர்க்க வேண்டியதை விட மேலதிகமாக சேர்த்துட்டார் என்றால் அந்த உத்தியோகத்தரிடம் தண்டப்பணமாக அறவிடப்பட்டு அவருக்கு அதை செலுத்த சொல்லி கட்டளையிட வேண்டும். சரி, அடுத்த பகுதிக்கு போகிறேன். 119 மேலதிக கட்டணங்கள். இந்த மேலதிக கட்டணம் கொஞ்சம் நான் மேலே இருந்து பார்க்காம கீழே இருந்து பார்க்க போகிறேன், கொஞ்சம் விளங்குறதுக்கு வசதியாக. சரிதான்? மேலதிக கட்டணம் என்றால் என்ன என்று பார்ப்போம். இதனுடைய 3வது பிரிவை முதல் பார்க்க போகிறோம். ஒரு அரசாங்க ஊழியருக்கு மேலதிகமாக செலுத்திய தொகையை அறவிடுதல் அல்லது அவர் பொறுப்பாக இருந்த ஒரு அலுவலினால் அரசாங்கத்துக்கு ஏற்பட்ட குறைவினை அவரிடமிருந்து திருப்பி பெறுதல். இங்கு நட்டம் என்கிற வார்த்தை இருக்குது, ஆனால் இந்த நட்டம் 102 சொல்லப்படுகிற நட்டம் என்கிற பொருளை தராது. இது சாதாரணமாக நாங்கள் கதைக்கிற நட்டம். சரிதானே? நிதி ஒழுங்கு விதி 102 சொல்லப்பட்ட நட்டத்தை இது குறிக்காது. அப்போ அரசாங்க
ஊழியர் ஒருவரிடமிருந்து அவருக்கு மேலதிகமாக செலுத்திய தொகையை அறவிடுவது, அல்லது அவர் பொறுப்பாக இருந்த ஒரு அலுவலினால் அரசாங்கத்துக்கு ஏற்பட்ட குறைவினை அவர் மூலம் ஈடு செய்வது மேலதிக கட்டணம் எனப்படுகிறது. இது ஒரு அரசாங்க உத்தியோகத்திற்கு விதித்த தண்டனை ஆகாது என்பதை தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த 2 பாயிண்ட்ஸையும் சேர்த்து நீங்கள் எழுத வேணும். மேலதிக கட்டணம் என்பதால் நீர் கருதுவது யாது என்று கேட்கப்பட்டால் நீங்கள் சொல்லணும், முதலாவது அது உத்தியோகத்திற்கு விதித்த தண்டனை என்று சொல்லி நாங்கள் கருதுகிறேன். சரி. 2வது, அது அவருக்கு மேலதிகமாக கொடுத்த காசு அல்லது அவர் பொறுப்பாக இருந்த விடயத்தில் ஏற்பட்ட குறைவை அவரிடமிருந்து திரும்ப பெறுவதாக இருக்கும். சரியா? 3வது பகுதியில் இருந்து தான் நாங்கள் இதை ஆரம்பிக்கிறோம். அடுத்தது, இவ்வாறான ஒரு மேலதிக கட்டணம் எப்படி அறவிடப்பட வேண்டும்? எந்த முறையில் அறவிடப்பட வேண்டும் என்று விசேடமான ஏற்பாடுகள் வேணும். பிரமாணம், விதி, ஒப்பந்தம், உடன்படிக்கை என்பதன் கீழ் அதற்கென விசேடமான ஏற்பாடுகள் காணப்பட்டால் அதன்படி செய்யலாம். விசேடமான ஏற்பாடு அல்லது விசேடமாக ஏற்படுத்தப்படவில்லை ஆனால், இங்கே நாங்கள் சொல்லியிருக்க விசேடமாக இருந்தால் செய்யலாம் என்றவர் சொல்லி இருக்க மாட்டார். ஆனால் அதனுடைய உள்ளடக்கம் அப்படித்தான் இருக்கு. அதனுடைய உள்ளடக்கம் அப்படித்தான் இருக்கு. எப்படி எந்த ஒரு பிரமாணம், விதி அல்லது ஒப்பந்தத்தின் கீழ் அவரிடம் இருந்தாவது ஒரு தொகை பணத்தை அறவிட தீர்மானிக்கும் போது அது எந்த முறையில் அறவிட வேண்டும் என்று விசேடமான ஏற்பாடு எதுவும் இல்லை என்றால் அந்த தொகையை ஒரு முழு தொகை பணமாக அவர்கிட்ட இருந்து அறவிட வேண்டும், அல்லது அவருக்கு கொடுக்க வேண்டிய பணத்தில் இருந்து அறவீடு செய்ய வேண்டும். அவ்வாறான தொகையை இயன்ற அளவு விரைவாக முழுமையாக அறவிட முயற்சி செய்ய வேண்டும். இது சாதாரணமாக எவருக்காவது எப்படி அறவிடுறது? மேலதிக கட்டணங்கள் அறவிடுவதற்கான ஏற்பாடு என்ன? பொதுவாக எவரிடமிருந்தாவது ஒரு தொகை பணத்தை அறவிட தீர்மானிக்கும் போது அதற்கென விசேடமான ஏற்பாடுகள் இல்லை என்றால் முழு தொகையையும் அவரிடமிருந்து அறவிட வேண்டும், அல்லது அவருக்கு கொடுக்க வேண்டிய பணத்திலிருந்து அல்லது வேறு ஏதேனும் பணத்திலிருந்து அறவீடு செய்து கொள்ள வேண்டும். இந்த தொகையை இயன்ற அளவு விரைவாக அறவிட முயற்சிக்க வேண்டும். அடுத்தது, ஒரு மேலதிக கட்டணம் அரசாங்க உத்தியோகத்தருடையத்தில் என்ன செய்வீங்க? மேலதிக கட்டணம் அறவிட வேண்டியது அரசாங்க உத்தியோகத்தராக இருந்தால் களவு, அசட்டை, கவனையினம், மோசடி போன்றவை காரணமாக அது ஏற்படவில்லை என்றால், காசு, முத்திரைகள், பிரவேச சீட்டுகள் குறைவுபடுவதன் காரணமாகவும் இது ஏற்படவில்லை என்று 2 நிபந்தனைகளும் பூர்த்தி செய்யப்பட்டார். எப்படி? அரசாங்க ஊழியர் ஒருவர் அவருடைய களவு, அசட்டை, மோசடி சம்பந்தப்படவில்லை. 2வது, அவருடைய பாதுகாப்பில் இருந்த காசு, முத்திரை, பிரவேச சீட்டுகள் என்பவை குறைவுபடுவதனால் இந்த மேலதிக கட்டணம் ஏற்படவில்லை என்று திருப்தி அடைந்தால் தவணை முறையிலே அறவீடு செய்யலாம். இல்லாவிட்டால் முழு தொகையையும் திணைக்கள தலைவர் அறவீடு செய்ய வேணும். சாதாரணமாக முதல் நீங்கள் சொல்ல வேணும், அரசாங்க ஊழியர் ஒருவருடைய விடயத்தில் அவருடைய வேதனம் அல்லது வேறு வருமானங்களில் இருந்து முழு தொகையாக அறவீடு செய்ய வேணும் என்று சொல்லியிருக்கு. அதுக்கு பிறகு
களவு அசட்டை கவன ஈனம் என்பதை சம்பந்தப்படாமல் இருக்குமாக இருந்தால் அதோடைய காசு முத்திரை பிரவேச சீட்டுகளுடைய நட்டமாக இல்லை என்று சொல்லி சொன்னால் அவரை மாதாந்த தவணையிலே அறவிடலாம். 12 தவணைகளுக்கு மேற்படாமல் அறவிடுறது என்றால் திணைக்கள தலைவர் அறவிடுவார். 60 தவணைகளுக்கு மேற்படாமல் என்றால் அமைச்சின் செயலாளர் அறவிடுவார். 60 தவணைகளுக்கு மேல் என்றால் திரைசேரியின் அரசாங்க கணக்குகள் பிரிவினாலே அறவுண்டு செய்யப்படும். இதுக்கும் கேட்கிறவங்க சரியா. 120 இருந்து 123 4 நிதி ஒழுங்கு விதிகளும் ஏற்பாடு செய்யப்படவில்லை. 124 அடுத்ததுக்கும் சரி. இப்போ இந்த சொல்லப்பட்ட பகுதிக்குள்ள நீங்கள் எதுவும் கேட்கிறதாக இருந்தால் கேட்க. சரி, அப்போ நாங்கள் 2வது அத்தியாயத்தினுடைய 4வது பிரிவாக இருந்த ஏனையவை உதிரியாக பார்க்கப்பட்டவை. உதிரி என்றது பலவினமானவை என்று சொல்லப்பட்ட பகுதிக்குள்ளே இருக்கிற விடயங்களை பார்த்துருக்கிறேன். இதில் இப்போ 115வது நிதி ஒழுங்கு விதி சம்பந்தமாக கேட்க பொதுவாக கடந்த கால கொடுப்பன வேண்டாம் என்ன என்று சொல்லி கேட்க மாட்டார்கள். அது இவி எக்ஸாமுக்கு தான் கேட்பினும் இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் சரிதானே. ஒரு குறிப்பிட்ட நிதியாண்டில் மேற்கொள்ள வேண்டிய எல்லா கொடுப்பனவுகளையும் அந்த நிதியாண்டில் செய்ய வேணும். நவம்பர் 30 வரையிலான செலவுகள் எல்லாம் டிசம்பர் 31 செய்து முடிக்க வேணும். டிசம்பர் 31 வரையிலான செலவுகளை அடுத்த மார்ச் 31 அதே செலவின தலைப்பின் கீழே பொறுப்பிக்கக்கூடியதாக செலவு செய்ய வேணும். அவ்வாறு அந்த கொடுப்பனவுகளை செய்வதில் ஏற்பட்ட தாமதம் தவறுக்கு ஒரு உத்தியோகத்தினுடைய கவன ஈனம் அல்லது வேண்டுமென்று செய்யாமல் விட்டமே உரிய விதிகளை பின்பற்றாமல் இருந்தது காரணமாக இருந்தால் அதில் ஒரு பகுதியையோ அல்லது முழுவதையுமோ அவரிடமிருந்து தண்டப்பணமாக அறவீடு செய்ய வேண்டும். இப்போ இவ்வாறு ஏற்படுகிற 3 விதமானது டிசம்பர் மாதத்துக்கு உரியது, நவம்பர் 30க்கு முன்னுக்குள்ளது, கடந்த ஆண்டுக்குரியது என்பவை தொடர்பாக 2 விதமாக நடவடிக்கை எடுக்கலாம். அந்த உத்தியோகத்தர்கள் காரணமாக இருந்தால் அவர்கள்ட்ட இருந்து பகுதியோ முழுமையோ அறவிட வேண்டும். அப்படி இல்லாமல் இருந்தால் அது தவிர நிதி ஏற்பாடு கிடைக்காமை அல்லது அதுக்குரிய நிதி கிடைக்காமை, கட்டு நிதி அல்லது இம்ப்ரெஸ்ட் என்று சொல்லுவோம், அதுக்குரிய அலோகேஷன் நிதி ஏற்பாடு ப்ரொவிஷன் இல்லாமல் இருந்தால் இந்த கொடுப்பனவுகளை செய்கிற போது மார்ச் மாதம் 31 பிறகு கொடுப்பனவு செய்ய போறீங்களாக இருந்தால் இந்த நிதி ஒழுங்கு விதி 115 அதுக்குரிய அத்தாட்சிப்படுத்தும் படிவம் ஒன்றை பெற்று அந்த படிவத்தின் மூலமாக கணக்கீட்டு உத்தியோகத்தர்கிட்ட கடந்த வருடத்துக்குரியது அதுக்கு முந்தினதாக இருந்தால் பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர்கிட்ட இருந்து நீங்கள் அனுமதியை பெற்ற பின்னர் தான் உரிய தலைப்பின் கீழ் ஏற்பாடுகள் இருந்தால் அந்த ஏற்பாடுகளுக்குள்ளே அடங்கமாக இருந்தால் அதை செய்யலாம். இல்லாவிட்டால் குறைநிரப்பு மதிப்பீட்டை சமர்ப்பித்து அதற்குரிய அனுமதியை பெற்று செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கு. இது தொடர்பாக நீங்கள் அத்தாட்சிப்படுத்தலை பெற அவசியமில்லாத அல்லது நிதி ஒழுங்கு விதி 115 அனுமதிப்படுவதற்கு அவசியமில்லாதது முற்பண கணக்குகள், வைப்பு கணக்குகளும் அதியுத்த கணக்குகளும், வருமானத்தை மீளளிப்பது, ஜனவரி மாதத்தில் பெறப்படுகிற டிசம்பர் மாதத்துக்கான மின்சார பட்டியல், வரி அறவீட்டர்களுக்கான தரகு, பிறப்பு இறப்பு திருமண பதிவாளர்களுக்கான கொடுப்பனவு ஆகியவற்றுக்கு இந்த அனுமதி பெற தேவையில்லை என்று சொல்லி பார்த்துருக்கேன். அது தவிர 117 உள்ளிட்ட 118 திரட்டு நிதிக்கு வரவு வைக்கப்பட்ட அரசுரையை மீளளிப்பது தொடர்பாக அழகாக பார்த்துட்டோம். அடுத்தது மிகை கட்டணம். இந்த மிகை கட்டணம் அரசாங்க உத்தியோகத்தரிடமிருந்து அறவீடு செய்கிறதாக இருந்தால் களவு மோசடி கவன இனம் சம்பந்தப்பட்டதும் காசு முத்திரை பிரவேச சீட்டுகள் தொடர்பானதுமாக இருந்தால் முழு தொகையையும் ஒரே அளவால் ஒரே தரத்தில் கூடிய விரைவிலே அறவிட வேணும்.
அவ்வாறு இல்லாவிட்டால் அந்த குறைபாடுகள் இல்லை என்றால் மாத தவணையை அறவிடலாம். 12 தவணை பணமாக இருந்தால் திணைக்கள தலைவர் 60 தவணைகளுக்கு வரைக்கும் அமைச்சு செயலாளர், அதாவது பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தால் 60க்கு மேலே இருந்தால் திரைசேரியின் அரசாங்க கணக்குகள் திணைக்கள பணிப்பாளர் நாயகம் செய்ய வேண்டும். இதுக்கு மேலே 120லேருந்து 123 வரைக்கும் இல்லை, 124லேருந்து 156 மட்டும் நாங்கள் அக்கு வேறு அணு வேறாக பிரித்து மேய்ச்சி அதில் எங்களுக்கு தெரியாத எதுவும் இல்லை என்ற லெவலுக்கு படித்து வச்சிருக்கிறோம். இப்போ உங்களுக்கே மனச்சாட்சி பிரகாரம் தெரியும், நிதி ஒழுங்கு விதி அத்தியாயம் 1, நிதி ஒழுங்கு விதி அத்தியாயம் 2, நிதி ஒழுங்கு விதி அத்தியாயம் 3 மிகச்சிறப்பாக படிச்சிருக்கிறோம். 4, 5 மிகச்சிறப்புங்கிற வார்த்தையை பயன்படுத்த மாட்டேன், சிறப்பாக படிச்சிருக்கேன். ஏன்னா அது மிகச்சிறப்பாக படிக்கலாம், சரிதானே? பல விடயங்கள் அதில் இப்போது நடைமுறையிலேயே இல்லை, ஆனால் அதுக்குள்ளே கேள்வி கேட்பாங்க. சிறாப்பரின் சுற்றுப்பயண காசோடு சம்மந்தமாக கேள்வியெல்லாம் கேட்பாங்க. ஆனால் அது பெரிய அளவுக்கு நடைமுறையில் இல்லை. இருந்தாலும் நாங்கள் ஒரு கால் அந்த விடயத்தை பார்த்துருக்கிறோம். நீங்கள் திருப்பி வாசித்து கொள்ளுங்க. அந்த வாசிக்கிற நேரங்களில் சில விடயங்கள் மேலதிகமாக விளங்கும். சரி, இப்போ நான் எல்லாம் அவங்கள தள்ளி கூடி கொண்டு போகிறேன். நிதி ஒழுங்கு விதின்ற கடைசி ஏரியாவுக்கு ஒருக்கா போகும். பிணைப்பணம் செலுத்த வேண்டிய உத்தியோகத்தர்கள் நிதி ஒழுங்கு விதி 880. சரிதானே? பிணைப்பணம் செலுத்த வேண்டிய உத்தியோகத்தர்கள் யார் என்று கேள்வி. முதலாவது காசு முத்திரை சம்பந்தப்பட்ட ஆக்கள். 2வது வவுச்சரில் செக்கில் கையெழுத்து வைக்கிற ஆக்கள். 3வது களஞ்சிய பொருட்கள் சம்பந்தப்பட்ட ஆக்கள். 3 விதமாக இருப்பினர். அரசாங்க பணம் அல்லது இறைவரி முத்திரை அல்லது களஞ்சிய பொருட்கள். அரசாங்க பணம், இறைவரி முத்திரை, களஞ்சிய பொருட்கள் பெறுதல், கட்டுக்காப்பில் வைத்திருத்தல். அரசாங்க பணம், முத்திரைகள், களஞ்சிய பொருட்களை பகிர்ந்து வழங்குதல், பெறுதல், வைத்திருத்தல், வழங்குதல் ஆகியவற்றுக்கு பொறுப்பாக உள்ள உத்தியோகத்தர்கள். எப்படி? அரசாங்க பணம், இறைவரி முத்திரை, களஞ்சிய பொருட்களை பெறுதல், கட்டுக்காப்பில் வைத்திருத்தல், அதனை பகிர்ந்தளித்தல், காசு, முத்திரை, களஞ்சிய பொருட்களை வழங்குவதற்கு நிர்வாக ரீதியாக பொறுப்பாக உள்ளவர் அல்லது அந்த நிர்வாக ரீதியாக உள்ள பொறுப்புகளை கையளிக்க பெற்றவர் பிணைப்பணம் செலுத்த வேண்டும். 2வது பண உறுதி பற்றுச்சீட்டுகளை அத்தாட்சிப்படுத்துகின்ற உத்தியோகத்தர்கள். வவுச்சரில் சைன் பண்ற ஆக்கள். 3வது அல்லது அரசாங்க கணக்கு மீதான காசோலைகளில் கையொப்பமிடுகின்ற உத்தியோகத்தர்கள். செக்கில் சைன் பண்ற ஆக்கள். அரசாங்க உத்தியோகத்தர் பிணைப்பண கட்டளை சட்டத்துக்கு அமைவாக பிணைப்பணம் செலுத்த வேண்டும். கவனமாக பாருங்க, பிணைப்பணம் செலுத்த வேண்டியார்கள் 3 பேர். அரசாங்க பணம், இறைவரி முத்திரை, களஞ்சிய பொருட்களை பெறுதல், வைத்திருத்தல், அவற்றை பகிர்ந்தளித்தல் அல்லது வழங்குவதற்கு பொறுப்பானவர்கள். 2வது பண உறுதி பற்றுச்சீட்டுகளை அத்தாட்சியப்படுத்துகின்றவர்கள். 3வது அரசாங்க கணக்கு தொடர்பான காசோலைகளில் கையொப்பம் இடுகின்ற உத்தியோகத்தர்கள். அரசாங்க உத்தியோகத்தர் பிணைப்பண கட்டளை சட்டத்துக்கு அமைவாக பணம் செலுத்த வேண்டும். எல்லாரும் கொடுக்கணுமோ என்று அடுத்த கேள்வி கேட்டால், ஒரு உத்தியோகத்திட்ட கையில் இருக்கிற காசு, முத்திரை அல்லது களஞ்சிய பொருளின் பெறுமதி அவருடைய 3 மாத சம்பள தொகையிலும் பார்க்க அதிகமாக இருக்காது. எனக்கு 1 மாத சம்பளம் 1 லட்சம் 100,000 என்று வச்சுக்கொள்ளும்.
அப்போ 300,000 என்னுடைய கையில் இருக்கிற காசு 300,000த்துக்கு வராது. முத்திரை, காசு, பண உறுதி பற்றி சீட்டு இதெல்லாம் சேர்த்து 300,000 ரூபாவுக்கு மிஞ்சாது. அதாவது 3 மாத வேதனத்தை விஞ்சவில்லை என சம்பந்தப்பட்ட அமைச்சின் செயலாளர் திருப்தி அடைந்தால் அவர் பிணைப்பணம் செலுத்துவதிலிருந்து விலக்களிக்கலாம். பிணைப்பணம் செலுத்த வேண்டிய உத்தியோகத்தர்களை 2 பகுதி தாருங்கோ என்று கேட்டு 2 புள்ளி தரலாம். அதுக்குரிய விதிவிலக்கு எப்போ கொடுக்கலாம், யார் கொடுக்கலாம் என்று கேட்டு 2 புள்ளி தரலாம். பிணைப்பணம் செலுத்த வேண்டியது அவர் அந்த பதவிக்கு நியமனம் பெற்ற திகதியில இருந்து அல்லது அந்த பதவிக்கு இடமாற்றம் பெற்ற திகதியில இருந்து 2 மாதங்களுக்குள்ள செலுத்த வேணும். மேலதிகமாக 1 மாதம் கொடுக்கலாம். 3 மாதங்களுக்குள்ள பிணைப்பணம் செலுத்துவதற்கு தவறும் உத்தியோகத்தர் அவருடைய வேதனம் நிறுத்தி வைக்கப்படும், சம்பளம் கொடுக்க மாட்டார். அதை விட அரசாங்க உத்தியோகத்தர் பிணைப்பண கட்டளை சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கலாம். அது அவருடைய பதவி வெற்றிடமாக கருதி புதிய நியமனம் செய்யப்படுவதற்கும் ஏற்பாடு செய்யப்படுது. அவருடைய பதவி அவரே தானா விட்டுட்டு போயிட்டார் என்று கருதி அல்லது வரிதாகிறது வெற்றிடமாகிறது என்று கருதி புதால போடுறதுக்கும் ஏற்பாடு அந்த சட்டத்துக்குள்ளே இருக்கு. அதை அவர்கள் அழுத்தி சொல்ல இல்லை. அப்படி செலுத்தாத உத்தியோகத்தை 3 மாதம் ஆகியும் செலுத்தாவிட்டால் பிணைப்பண கட்டளை சட்டத்துக்கு கீழே அவருடைய பதவி வெற்றிடமாகும் வகையில் நடவடிக்கை எடுக்க வேண்டி இருக்கு. திணைக்கள தலைவர்களுக்கு பிணைப்பணம் செலுத்துவது தொடர்பாக விதிக்கப்பட்டுள்ள பொறுப்பு என்ன? தமது கீழ்நிலை உத்தியோகத்தர்கள் விதித்துரைத்த காலப்பகுதியில் அதனை செலுத்துவதை உறுதிப்படுத்த வேண்டும். ஒரு புள்ளி கேட்கிறேன், சரிதான்? பிணைப்பணம் செலுத்த வேண்டிய பதவியில் இருக்கிற பதில் கடமை உத்தியோகத்தர் ஆக்டிங் பார்த்தால் அவரும் பிணைப்பணம் செலுத்த வேண்டும். இதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய தொகைகளோடு நீங்கள் வில்லங்கப்பட தேவையில்லை. பிணைப்பணம் செலுத்துவது தொடர்பான சிறு பணியாளர்கள் ஆண்டுக்கு 16,560 ரூபாய். இப்போ ஆண்டு சம்பளம் இல்லை, இப்போ மாத சம்பளம் வந்துட்டுது. சிறு பணியாளர்கள் நீங்கள் கனிஷ்டர உத்தியோகத்தில் கொண்டு வைங்கோவன். அவர்களுக்கு பிணைப்பணத்தை செலுத்தும்படி திணைக்கள தலைவர் தேவைப்படுத்தலாம், அவசியம் இருந்த. அவர்களுக்குரிய படிவம் பொது 258 அல்லது 258 ஆனா சரிதான். சரி, அது சிறு பணியாளர்களுக்குரிய படிவம் 258, பொது 258 அல்லது பொது 258 ஆனால் சில நேரம் படிவங்களை கேட்குறாங்க. பிணைப்பணம் செலுத்துகின்ற வழிமுறைகளை என்னென்ன வழிமுறையில் பிணைப்பணம் செலுத்தலாம் என்று சொல்லி கேட்குறாங்க. ஆழ்பிணை, கேஷ் டிபாசிட், பண வைப்பு. பொதுவாக இப்போ என்எஸ்பியில் தான் வைக்கிறது. தேசிய சேமிப்பு வங்கியில் பணத்தை வைப்பு செய்து அந்த புத்தகத்தை கொடுத்து விடுறது. ஆட்பிணை பண வைப்பு மூலம் அல்லது விதிக்கப்பட்ட பிணை பொறுப்பு மூலமாக. அடுத்தது ஆட்பிணை அரசாங்க சேவை பரஸ்பர உத்தரவாத அவை என்று சொல்லி கொண்டிருக்கு. அவர்கள் உத்தரவாதம் கொடுத்தால் அவர் காசு கட்ட தேவையில்லை, சரிதான். அடுத்தது திரைசேரி செயலாளர், திரைசேரி பிரதி செயலாளர் அங்கீகரித்த ஒரு உத்தரவாத முறை என்ற அடிப்படையில் செய்யலாம். கிராம உத்தியோகத்தர்கள் சில வேளைகளில் அவர்களுடைய அசைவற்ற ஆதனத்தை மோல்கேஜ் பண்ணி கொடுப்பார். இந்த உறுதி, காணி உறுதியை கொடுக்கிறது. இப்படியான விஷயங்கள் இருக்குது. பிணைப்பணம் செலுத்துகிற முறை சரியா? அது நிறைவேற்றப்படுகிற பிணைப்பண முறைகள், அதாவது பொண்ட் சைன் பண்ணுறது இலங்கையில் செய்யணும், வெளிநாட்டில் செய்யலாம். அந்த பகுதியையும் பார்த்து கொள்ளலாம். பிணைப்பண டாப்பு கொண்டு பேணப்படுகிற போது அதில் இருக்கக்கூடிய
விவரங்கள் என்னென்ன விவரங்கள் ஒரு பிணைப்பண டாப்பில் பேணப்பட வேண்டும். உத்தியோகத்தருடைய பெயர், பதவி, பிணையின் தன்மையின் தொகையும், சில வேளை பொன் சைன் பண்ணியிருந்தால் முறி என்று சொல்கிறோம், அதனுடைய பதிவு இலக்கம், திகதி, வங்கி புத்தகத்தில் காசு கட்டி அந்த புத்தகத்தை கொடுத்திருந்தால் வங்கி பற்று வரவு ஏடு இலக்கம், புத்தக இலக்கம். சரிதானே? அடுத்தது கட்டுப்பணத்தை புதுப்பிக்கிறது. சில வேளையில் அவர் முடிஞ்சு போகைக்குள்ள கட்டுப்பணத்தை புதுப்பிக்கிறது. சில வேளையில் தொகை மாறைக்க செய்ய வேண்டியிருக்கும். பிணைப்பணம் செலுத்திய உத்தியோகத்தர் ஓய்வு வரும்போது உரிமை கோரிக்கை இல்லை என்ற சான்றிதழ் அதுக்கான அவர் விண்ணப்பிக்க வேண்டும். அந்த விண்ணப்பித்த திகதி, உரிமை கோரிக்கை இல்லை, நோ கிளைம் சர்டிஃபிகேட், அதனுடைய இலக்கம், திகதி, கட்டுப்பணத்தை திருப்பி கொடுத்த விவரம், அரசரைக்கான வரவின் விவரங்கள், கட்டுப்பணத்தை திருப்பி கொடுக்கிறது அல்லது பிணைப்பணத்தை திருப்பி கொடுக்கிறதுன்றது 29 கிலோ வந்து பொது 29 கிலோ கொடுக்கவும். அப்போ இதில் இருக்கிற 8 விவரங்களையும் தயவு செய்து பாடமாக்கி வச்சுக்கொள்ளுங்க. எல்லாத்தையும் பாடமாக்குன்றீங்க என்றால் ஒன்றும் செய்யலாது. இந்த காலப்பகுதிக்கு கொஞ்சம் தீயா வேலை செய்யணும் குமார் என்று தான் செய்யும். சரிதானே? அடுத்தது உரிமை கோரிக்கையில் சான்று. அதான் கடைசி நிதி ஒழுங்கு. உரிமை கோரிக்கையில் சான்றிதழ் எந்த படிவத்தை பயன்படுத்துகிறது? படிவம் பொது 156 விண்ணப்பங்கள் கணக்காய்வாளர் அதிபதிக்கு சமர்ப்பிக்கப்படும். படிவம் பொது 156 இணைப்படிகள் என்ற 2 பிரதிகளில் கணக்காய்வாளர் நாயகத்துக்கு சமர்ப்பிக்க வேண்டும். தற்காலிக உத்தியோகத்தர்கள் என்றால் பொது 157 சமர்ப்பிக்க வேண்டும். சாதாரண உத்தியோகத்தர்கள் 156, தற்காலிக உத்தியோகத்தர்கள் 157. சரி, இதுக்கு மேலே அங்கால பின்னிணைப்பு. நான் அந்த பின்னிணைப்புலேயும் இருக்கா 7வது பின்னிணைப்பை உங்களுக்கு காட்டி விடுகிறேன். என்ன 7வது பின்னிணைப்பு? என்ன? சட்டமுறையான கழிவுகள் பற்றிய விவரம் இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. சரிதானே? சட்டமுறையான கழிவுகள் பற்றிய பின்னணைப்பு அதில் இருக்குது. அந்த பகுதியை பார்ப்போம். சம்பளத்தில் இருந்து 40% கழிக்கிறது தொடர்பாக பின்னணைப்பு 7 இருக்குது என்று சொல்லி இருந்தது. பின்னணைப்பு 7 வேதன பட்டியலில் இருந்து செய்யப்படும் கழிப்புகள் தொடர்பாக உத்தியோக உருவத்தன்மையாக இருக்குமாமல் அது ஒபிசியலாக இருக்கு. அவ்வாறு அதிகாரம் பெற்ற கழிப்புகள் அந்த 40% மேலே கழிக்கக்கூடியது. வேதன பட்டியலில் கழிப்புகளை காட்ட முடியாமல் இருந்தால் அது அடியில் காட்ட வேணும். என்னென்னதை காட்டலாம், என்னென்னதை காட்டக்கூடாது என்று சொல்லி இருக்கு. நியதி சட்டமுறையான கழிப்புகள் காட்டலாம். WNOP என்ன? அரசாங்க சேவை சகாய நிதியத்துக்கான அல்ல சுகாதார காப்புறுதி வருமான வரி காட்டல். திணைக்களத்தினுடைய அறவீடுகள் செய்ய வேண்டிய அறவீடுகள் இருக்கும் தானே. அரசாங்க உத்தியோகத்தருக்கு கொடுத்த கடன், மிகை விதிப்புகள், மேலதிக கட்டணங்கள், பிணைப்பணம், தண்டப்பணம், வாடகை, எரிபொருள் விதிப்பு, மின்சார கட்டணம், தொலைபேசி கட்டண பட்டியல், அது இப்போ இல்லை. பிரயாணத்துக்கான அல்லது வேறு நோக்கத்துக்கான முற்பணங்கள், முத்திர தீர்வைகள், அவர் திணைக்கள அறவீடுகள் செய்ய வேண்டும். வங்கிகளுக்கு அவர்கள் பணம் அனுப்ப சொல்லி ஏற்கனவே ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தால் இந்த தேசிய வீடமைப்பு அதிகார சபை, இலங்கை வங்கி, மக்கள் வங்கி, தேசிய சேமிப்பு வங்கி, காப்புறுதி கூட்டுத்தாபனம், சரிதானே, என்பவற்றுக்கு அனுப்ப வேண்டியிருந்தால் அதுவும் தனியாக காட்டவும். அதேபோல அங்கீகரிக்கப்பட்ட கடன் வழங்கல் நிறுவனங்கள், இந்த லோகோர் சீமாட்டி நிதியம் இப்படியான, அதுபோல் தன்னியரான உதவு தொகைகள் ஆட்டோமேட்டிக்காக அவர் சொல்லியிருப்பார். தொழிற்சங்கத்துக்கான சந்தாப்பணம், சரிதானே, இப்படியானது சேவா வெனிதா என்பவற்றுக்கான கொடுப்பனவு, இவையெல்லாம்
கழித்து காட்டப்பட வேண்டும். வேதன பட்டியலில் அங்கீகாரம் பெற்ற கழிப்புகள் என்று கேட்கப்பட்டால் நியதி சட்டமுறையான கழிப்புகள், நியதி சட்டமுறை அற்றவை என்றது கீழே இருக்கிறது. அந்த திணைக்கள அறவீடு, வங்கிகளுக்கும் அரசு நிறுவனங்களுக்குமான பணம் அனுப்புகை, அங்கீகரிக்கப்பட்ட கடன் நிறுவனங்களுக்கான பண அனுப்புகை, தன்னியலான கொடுப்பனவுகள் என்றால் தானாக நடக்கிற கொடுப்பனவு என்கிற 5 வகை இருக்கு. அங்கே சுட்டி சொல்லப்பட்டிருக்கிறதால சில வேளைகளில் இதை கேட்கலாம். சரியா? சரி, அப்போ நான் ஒரு 5 நிமிஷம் இருந்தாலும் இந்த அளவில் நிறைவு செய்து கொள்ளுகிறேன். நிதி ஒழுங்கு விதிகளில் அந்த 4 விதமான பிணைகள் பற்றி நாங்கள் பார்க்க வேணும். நீங்கள் பார்த்தீங்களோ எனக்கு தெரியாது, 3 வீடியோ போட்டிருந்தேன் நான் ப்ரொக்யூமெண்ட் சம்மந்தமாக. அந்த ஒழுங்கில் பாருங்கோ என்று சொல்லியிருந்தேன் நான். பார்த்து அதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேட்டுக்கொள்ளுங்க. மற்றது இந்த ப்ரொக்யூமெண்ட் கைட்லைனும் உங்களுக்கு பதிவிட்டு விடுகிறேன், அதை கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்கோ. உதாரணமாக ஒரு கேள்வி மனம் முழுமையாக நிராகரிக்கக்கூடிய சந்தர்ப்பம் என்றெல்லாம் கேட்டிருக்கு. அப்போ அப்படியான பகுதிகளை கொஞ்சம் தேடி பார்க்க வேணும். கிடைக்கிற நாள் கொஞ்சம் செய்ய வேண்டிய காரியம் கணக்க ஓய்வில்லாமல் பார்த்துக்கொள்ளுங்க. இந்த அளவில் நான் ஒளிப்பதிவை நிப்பாட்டுகிறேன். நீங்கள் ஏதாவது எனக்கு சொல்ல வேண்டுமாக இருந்தால் தயவு செய்து சொல்லுங்கள்.